நண்பன் சந்தர்ப்பத்தால் அவனுக்குள் மாற்றமாகி அவனும் சிந்தனையற்ற நிலைகள் கொண்டு நமக்குள் எதிர்க்கும் தன்மை விடப்படும்போது அந்த வேதனையின் உணர்வுகள் நமக்குள் அவன் கண் கொண்டு பார்க்கின்றோம். பார்த்த பின் நமக்குள் பதிவுதான் ஆகிவிடும். அப்ப இங்கு பதிவாகிவிட்டால்தான் அவன் செய்யும் தவறு உணர்வு நோந்து இப்படி செய்கின்றானே என்ற நிலை நம்மளுக்கு வருகின்றது. அப்போ அவன் தவறு செய்யும் உணர்வை நமக்குள் இழுக்காதபடி தடுக்க வேண்டும். இதுக்குத்தான் அந்த ராமாயணத்தில் இன்று அதாவது பரதன் தாயார் என்ற நிலை வரும்போது தசரத சக்கரவர்த்தி அவன் 3 நாட்டையும் ஆட்சி புரிய வேண்டும் என்ற தன் பார்க்கும் எதிரி நாட்டுகளை வீழ்த்தி நம்ம கைவல்யம் பண்ண வேண்டும் என்ற உணர்வுகளை அவன் எண்ணி இயங்குகின்றான். அப்ப எதன் குறிக்கோள் கொண்டு எண்ணி இயங்குகின்றானோ அவன் உடலில் இந்த உணர்வின் சக்தியாக உருவருகின்றது. அப்போ நாளுக்கு நாள் எப்படி சென்றால், எதன் வழி சென்றால், எப்படி சென்றால், எப்படி செல்ல வேண்டும் என்றும் எதிரிகளை வீழ்த்தி அவன் எதிரியா உருவாக்கி அவர்களை வீழ்த்தி அவன் தனக்குள் அடிமையாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை பாய்ச்சுகின்றான். யாரு? தசரத சக்கரவர்த்தி. அந்த தசரத சக்கரவர்த்தி என்பது இந்த 10வது நிலை அடையக்கூடிய இந்த மனித உடலை உருவாக்கியதான். இந்த உயிருக்கு பேர் தான் 10வது நிலை அடையும் தசரத சக்கரவர்த்தி. அந்த 10வது நிலை உணர்வை நாம் உணர்த்துவதற்குத்தான் இப்படி பேசுகின்றோம். அவன் வாழ்க்கையில் காலையிலிருந்து இரவு வரையிலும் எண்ணும் உணர்வுகள் நாம் எதை பெற வேண்டும் என்று இயங்குகின்றானோ இது வசிஷ்டர் என்று இருந்து கவர்ந்து கொள்ளும் சக்தி என்று காரணம் தெரிவிக்கின்றன. ஆக எதன் ஆசைப்படுகின்றானோ அந்த ஆசையின் நிமித்தம் இவனுக்குள் வசிஷ்டர் என்ற நிலையை தனக்குள் நுகர்ந்து உயிரை பற்றி அறிந்து அதை பெற வேண்டும் என்று எண்ணும்போது அவன் உடலோடு சேர்த்து அது பிரம்மமாகின்றது. அதான் தசரத சக்கரவர்த்திக்கு வசிஷ்டர் பிரம்மகுரு. ஆகவே எதன் உணர்வின் தன்மை தான் எண்ணி ஏங்கி பெறுகின்றவோ அதன் உடலை பிரம்மமாகின்றது. ஆக பிரம்மமான பின் எதன் உணர்வின் சக்தியாக எண்ணமோ அதே சக்தி இந்த உடலோடு இருக்க போகும்போது பிரம்மகுரு மனைவி யாரு? அருந்ததி. நாம் எண்ணி உணர்வில் இணைந்தே வாழ்ந்து அதன் உணர்வின் தன்மையாக உருவாகி அதன் வழியை நமக்கு அழைத்து செல்லும் அது குருவாகிறது. ஒருவனுக்கு தீயதை விளைவிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். எண்ணி உணர்வின் தன்மை நமக்குள் அந்த சக்தியை கவர்கின்றோம். அவனை வீழ்த்த வேண்டும் என்ற உணர்வுகள் கவரப்படும் போது நமக்குள் அது பிரம்மமாகின்றது, அணுவாக மாறுகின்றது. அப்போ பிரம்மகுருவின் மனைவி யார்? அருந்ததி. எதன் உணர்வின் சக்தி வெற்றதோ அதை இணைந்து அவனை எதிரியை வெல்ல வேண்டும் என்று எவ்வளவு தீர்ந்து செய்ய வேண்டுமோ அந்த உணர்ச்சிகள் அடங்கிய நிலைகள் தான் நமக்குள் உருவாகின்றது. அதான் பிரம்மகுரு மனைவி யாரு? அருந்ததி என்ற நிலைகளை இங்கே தெளிவாக காட்டப்படுகின்றது. இப்படி காலிலிருந்து ஒவ்வொரு மனிதன் நிலையில் ஒருவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றான். ஆக ஒரு நண்பன் இருக்கின்றான். அந்த நண்பனை பார்த்தோன்னே கஷ்டப்படுகிறான் என்று சொல்லுகின்றோம். அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொண்ட பின் அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நம்முடைய நிலைகள் எண்ணும் போது அவனுடைய கஷ்டமும் நாம் செய்ய வேண்டிய நன்மையும் ரெண்டும் சேர்த்து இந்த உணர்வு அந்த நன்மையும் கலந்து கொண்ட பின் ஆக நம்முடைய எண்ணம் அவனுக்கு உரை செய்ய வேண்டும் என்பது வசிஷ்டர். அந்த கவர்ந்து கொண்ட உணர்வு நாம் ரத்தத்திலே சேர்த்து அதன் உணர்வின் தன்மை அதே எண்ணங்கள் கூட கூட அது அணுத்தன்மை, அந்த உணர்வின் தன்மை அணுவந்த பிரம்மம். அதே உணர்வை மீண்டும் எண்ணினால் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அது குருவாக இருந்து அந்த உணர்ச்சியை ஊட்டும். ஆகவே இது வசிஷ்டர் பிரம்மகுரு. ஆக பிரம்மகுரு என்ற நிலையில் அவருடைய சக்தி எதன் எண்ணமோ அந்த சக்தியின் இயக்கமாக நம் உடலில் இயக்கும், அந்த உணர்ச்சியில் செயலாகவும் ஆக்கும். இதே உணர்வு அவனுக்கு உதவி செய்யும்படி செய்யும். அப்ப இதே உணர்வு உதவி செய்யும் போது அங்க மகிழ்ச்சி என்ற நிலை வருகின்றது. ஆகவே இப்படி காலையிலிருந்து இரவு வரையிலும் இந்த தசரத சக்கரவர்த்தி எதையெல்லாம் பார்த்து அறிகின்றானோ அந்த அறியும் உணர்வெல்லாம் தான் கவர்ந்து கொள்ளும் சக்தியாக வசிஷ்டர் பிரம்மகுரு. இப்படி காலையிலிருந்து இரவு வரையிலும் அவன் எதையெல்லாம் எண்ணுகின்றனோ அது வாழ்நாள் முழுவதுக்கும் இதை கவர்ந்து கொண்ட சக்திகள் அனைத்தும் இவனுடன் இந்த உயிருடன் ஒன்று அந்த உணர்வின் சக்தியாக இயக்குகின்றது. உணர்வின் சக்தி உடலாகுகின்றது என்பதனைத்தான் இங்கே தெளிவாக்குங்கள். இங்கே சிவ தத்துவத்தை நாம் கண்ணிலே பார்க்கின்றோம். அந்த உணர்வின் தன்மை கவர்கின்றது. நாம் உயிரை பற்ற பின் அந்த பிரணவமாக்கின்றது. அவன் உணர்வின் இயக்கத்தை நமக்குள் நாம் பார்வதி பய அவன் தவறு செய்யும் உணர்வின் உணர்ச்சிகள் நமக்குள் ஊற்றி அரகரா
அந்த உணர்ச்சிகள் நம்ம இயக்க வேண்டும். அது நாம் நல்ல குணத்தில் சம்போ நாம் பார்த்த இந்த சந்தர்ப்பம் மகாதேவா ஆக நம் உயிர் எதை பார்த்தோமோ எதை உணர்ந்தோமோ அரகரா என்று இயக்கப்பட்டு உணர்வின் தன்மை சம்போ மகாதேவா ஆக நாம் பார்த்த உணர்வுகளை உருவாக்கக்கூடிய நம் உயிராக இருக்கின்றன. இப்படி நாம் பார்த்த உணர்வெல்லாம் நாம் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ இவை அனைத்தையும் நம் உடலை சதா சிவமாக்கி கொண்டே உள்ளது. அங்கே இங்கே தசரத சக்கரவர்த்திக்கு எதன் உணர்வின் தன்மையோ அது மனைவியாகின்ற அதன் சக்தியாக இயக்க தொடங்குகின்றது என்பதனை இங்கே தெளிவாக்கி இங்கே பார்வதி பஜை என்று அந்த உணர்வுக்கு பலவிதமான உணர்வுகளுக்கு இந்த சிவத்துக்குள் காடி மாடி இப்படி நாம் எண்ணிய உணர்வெல்லாம் நமக்குள் அதன் உணர்வுக்கொப்ப நமக்குள் அந்தந்த குணங்களின் சக்தியாக இயக்குகின்றது. ஆகவே இங்கே அவன் நுகர்ந்த உணர்வெல்லாம் தசரத சக்கரவர்த்திக்கு அவன் எந்தெந்த குணங்களை எண்ணி அந்த உணர்வின் சக்தியாக இயக்கின்றவன் அதன் உணர்வும் வெளிப்படி இந்த உயிரான நிலையில் கொண்டு இணைந்தே வாழ்கின்றது. யாரும் தப்பி வாழ முடியாது என்ற நிலைதான் அங்கே தெளிவாக கூறப்படுகின்றது இங்கே தசரத சக்கரவர்த்தி என்று. இருப்பினும் ஒரு உதாரணமாக மக்களுக்கு எடுத்து கூற இந்த 3 நாட்டையும் தான் கவர்ந்து கொள்ள அது கவர வேண்டும் என்ற உணர்வு வந்து இதை வசிஷ்டர் இதை கவர்ந்து கொள்ளுகின்றான். இவன் சிந்தனை உருவாகின்றது. அதன் வெளிப்படி நமக்கு அவனுக்குள் திட்டமிடுகின்றான். உணர்வின் தன்மை அணுவாக பெருப்பிக் கொள்கின்றான். அந்த ஞானம் வருகின்றது. அதன் வழி என்ற வியூகத்தை வறுத்து எந்த நாட்டை நாம் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்ற உணர்வுக்கு போர் முறைக்கு செல்கின்றான். அப்போ எவன் சக்தி இவனோடு இணைத்துக் கொண்டானோ அதன் உணர்வின் தன்மை கொண்டு அந்த சக்தியாக இயக்க செய்து இந்த 3 நாட்டையும் வெல்லுகின்றான். அந்த 3 நாட்டையும் வெல்ல போகும்போது அப்போ அதன் உணர்வு இவனுக்குள் இருப்பதனால் அந்த நல்ல குணத்திற்காக நாம் புரிந்து கொள்வதற்காக என்னை வெற்றி பெற செய்தார். உனக்கு என்ன வர வேண்டும்? அதுல 2 வரத்தை கேளுங்க. சாதாரண மக்களும் நாம் புரிந்து கொள்ளும் அளவுக்கு இந்த ராமியான காவியத்தை தெளிவாக கூறுகின்றார். அப்ப என்ன வர வேண்டும் என்று எண்ணும் போது இப்ப நான் சமயம் வரும்போது கேட்கிறேன் என்கிறேன். அப்ப தன்னுடைய உடல்ல ஒன்று பார்த்து உணர்வின் தன்னை இயக்கிய உடனே ஒரு வித்தை போட்டால் உடனே வந்து விடுமா? பூ பூத்து காய் காய்க்கு அந்த வித்து வருவதில்லை. ஆகவே இவன் உடலுக்குள் அது உணர்வின் தன்மை ஜெயிப்பதற்குண்டான உணர்வின் தன்மை வரப்படும் போது இவன் உடலிலே அதன் உணர்வின் தன்மை முழுமையடைகின்றது. முழுமை அடைந்த பின் அந்த தன் இனமான வித்து அவனுக்குள் அந்த கருத்தன்மை அடைகின்றது. இப்ப நம் உடல்ல கோபம் என்ற உணர்வின் தன்மை உருவாக்கிவிட்டால் அந்த கார உணர்ச்சி கொண்ட அணுவாக உருவாகின்றது. அதன் சக்தியாக இயக்குகின்றது. அந்த அணுத்தன்மை அடைந்த பின் தன் இனத்தின் தன்மை அது பெருக்குகின்றது. ஆகவே இப்போ ஒரு வித்தை ஊண்டினால் எப்படி தன் இனத்தின் தன்மை பல செடியாகி பல வித்துகளை உருவாக்குகின்றதோ இதை போல எடுத்துக்கொண்ட உணர்வின் சக்தி கொண்டு அவன் எண்ணினாலும் இந்த உணர்வு இவன் உடலுக்குள் இருந்து தன் இனமான தன்மை தன் குழந்தைகளை வளர்க்க தொடங்கி விடுகின்றது. ஆகவே இவ்வழியில் இந்த தசரத சக்கரவர்த்தியை கைலேயிக்கு பரதன் பிறந்தாலும் அந்த இளமை பருவத்தில் அவன் வளர்ச்சி பெற்று வந்தாலும் அவன் உடலுக்குள் ராமனின் தாயார் பரிபக்குவமான நிலையில் நடந்து கொள்வதும் அரவணைக்கும் தன்மை அங்கே வந்ததனால் இங்கே ராமன் அவன் வழிகொண்டு உணர்வின் தன்மை எல்லோருக்கும் நன்மை செய்யும் பருவமும் ஆக அரவணைத்து செல்லும் தன்மையும் ராமனுக்கு வரைக்கின்றது. ராமனுடைய தாயாரோ இந்த உடலுக்குள் அனைத்து உணர்வு இருந்தாலும் பகமேற்ற நிலையில் மாற்றிக்கொள்ளும் சக்தி பெற்றது. இங்கே இதை போலதான் இதன் உணர்வுகள் இங்கே மற்ற ஒரு தாய்க்கு அதாவது ஒரு பாயசத்தை கொடுக்கின்றன. இந்த பாயசத்தை இங்கே ராமனுடைய தாயாருக்கும் பரதனுடைய தாயாருக்கும் மிச்சம் இருப்பது லட்சுமணுடைய தாயாருக்கும் அது கொடுக்கின்றன. ஆகவே லட்சுமணுடைய தாயாருக்கு கொடுக்கும் போது என்ன நடக்கின்றது? அந்த கடைசி தொற்றிய நிலைகள் கொண்டு லட்சுமணன் பிறகு 2வது மிச்சம் இருந்த உடனே இங்கே கொடுத்த உடனே 2 குழந்தைகளாக ஒன்று சத்துருக்களை மாற்றிடும் தன்மையும் இங்கே ஒரு உணர்வின் உணர்ச்சிகளை இயக்கும் சக்தி கொண்டும் ஒரு தாய்க்கு மாற்றுகின்றது. ஆக சத்துருக்களை மாற்றும் உணர்வின் தன்மை நுகரப்படும் போது தீமைகளை அகற்றிடும் சக்தி வருகின்றது. ஆக தீமையின் செயல்படாத தன்மை கொண்டவரும் இங்கே பரதனுக்கு சத்துருக்கின் சகோதரனாகவும் இங்கே ராமனுக்கும் எதை உணர்ச்சிகளை தோன்றுகின்றாலும் அந்த நல்ல உணர்ச்சிகளை இயக்கும் கூடிய அது உறுதுணையாக இருக்கின்றான் இங்கே லட்சுமணன். ஆகவே நாம் முதலில் சொன்னோம் அல்லவா, அந்த லட்சுமணன் என்பது சூரியன் தன் பாதரசத்தால் மோதி விஷத்தின் தன்மை பிரிக்கப்படும் போது
வெப்பம் விஷ்ணு என்றும், அதே சமயத்தில் அதன் ஈர்ப்பு காந்தம் லட்சுமி என்றும், விஷம் அது மோதும் போது விஷம் பிரிந்து செல்லப்படும் போது அந்த விஷத்தை இந்த காந்தம் கவர்ந்து கொண்டால் லட்சுமணா என்று, இதனால் லட்சுமி அது காரணப்பேர் வைத்து இது லட்சுமணா என்று இப்படி 3 நிலைகள் கொண்ட நிலைகள் உருவாகின்றது. அதே சமயத்தில் இந்த காந்தம் மற்ற தாவர இனத்தின் சத்தை நுகர்ந்து கொண்டால் அது சீதாவாகின்றது. அந்த சீதா என்ற நிலை ஆனத்தின் வெப்பத்தில் உருவாகிறது. இந்த லட்சுமணா என்ற இந்த விஷயத்தின் தன்மை இதுடன் இணைந்து அந்த சத்தின் தன்மையை வெளிப்படுத்தும் என்று பொருள். ஆகவே இதைத்தான் இங்கே நாம் அதாவது உடல் ரூபமாக ஒரு உருவத்தன்மை காட்டி அருவநிலை உணர்த்துவதற்காக இப்படி ராமாயண நம் உடலுக்குள் நடக்கும் நிகழ்ச்சிகளை நாம் எப்படி நடக்கிறது என்றுதான் உருவம் அமைத்து காவியங்களாக படைத்து ஒவ்வொரு உணர்வுகளும் அதனுடன் இணைந்து செயல்படும்போது எவ்வாறு செயல்படுகிறது என்ற நிலையில் இங்கே தெளிவாக்கப்படுகின்றது. அப்படி வளர்ந்த இந்த நிலையைத்தான் இங்கே ராமனுக்கு லட்சுமணனும், பரதனுக்கு அவன் தீமைகள் போகாத தடுப்பதும், அவனுக்கு அது உரை செய்து தீமையிலிருந்து தடுத்து நிறுத்துவது. இங்கே ராமனுக்கு இவன் சொல்லப்படும்போது தீமையிலிருந்து இவனை காக்கும் உணர்ச்சிகள் எது நல்லவையோ அதன் ஒரு துணையாக இருந்து அது இயக்கம் சக்தி என்ற நிலைகள் தான் உணவின் இயக்கங்களை இவ்வாறு தெளிவாக ராமாயண காவியங்களில் இப்படி கொடுத்துள்ளார். அப்படி இருந்தாலும் இவன் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு இங்கே அங்கே பரதன் பிறந்தாலும் பரதன் ராமனுடைய தாயாருடன் இவருடன் அதிகமாக பழக்கின்றான். ஆனா அதை உணர்த்தன்மை. இப்ப நாமோ ஒரு குழம்பு வைக்கிறோம் என்றால் காரத்தை சேர்த்து வைக்கப்படும் போது காரத்தின் வீரியம் தணைந்து அதே உணர்ச்சியின் தன்மை நமக்குள் அது கூட்டப்பட போகும்போது அது சுவையாக மாறுகின்றது. ஆகவே இந்த கூட்டமைப்புடன் வரப்படும் போது அந்த காரத்தின் உணர்ச்சியை தவிர்த்து தன் உணர்வின் தன்மை இங்கு ஊட்டுகின்றது என்பதை இங்கே ராமாயணத்தில் தெளிவாக்குகின்றார். இந்த குழந்தைகள் அனைத்தும் இவர்களோட படைகின்றான். இருந்தாலும் அந்த முதல்ல தீமைகளை செய்து விளைவித்த இந்த உணர்வின் சக்தி இங்கே வருகின்றது. அது அடிக்கடி அதன் உணர்வின் இயக்கங்களை இயக்கினாலும் பிறரை வேதனைப்படுத்தி செயல்பட்டதுதான் இங்கே கைலேகி. ஆகவே அதன் உணர்வின் தன்மை வரப்படும் போது அதன் நாளடைவில் அதன் உணர்வின் எண்ணங்கள் அதிகரித்து தன் உணர்வின் தன்மை வருகின்றது. இங்கே திருமணம் செய்து கொண்டிருக்க போகும்போது அங்கிருந்து கூடவே ஒரு வேலையாளை அனுப்பினால் அந்த அரசன் என்று காரணத்தை வைக்கின்றார். ஏனென்றால் அந்த அரசனும் இதே போல பல போர் முறைகளில் வெற்றி பெற்று அந்த சக்தியில் பெற்றது. அதன்படி அதன் உணர்வில் பெற்ற அந்த நிலைதான் அங்கே வேலையாளை அனுப்பி தன்னுடைய மகளுக்கு உரை செய்ய அனுப்புகின்றார். அதே போல இங்க ராமனுடைய தாயாருக்கும் இதே போல சாந்தம் என்ற நிலை வரப்போது அவர்களும் தன் மகளை காக்க இந்த உணர்வுகளை அனுப்புகின்றனர். நல்வழி காட்டும் சிந்தித்து செயல்படும் தன்மை கொண்டிருக்கின்றனர் என்ற நிலை இப்படி தெளிவாக்குகின்றார். ஆனாலும் இந்த கைலேகி தன் நாளுக்கு நாள் தன் உணர்வின் வேகங்கள் கூட்டி தன் மகனுக்கே உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். அந்த தன் மகனுக்கே உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணி விரும்புகின்ற தன்னுடைய ஆசைகள் எதுவும் தன் இன விருத்தியின் தன்மையை தன்னை போலவே தன் குழந்தைகளை வளர்க்க ஒப்பும். இருந்தாலும் பரதனோ இந்த ராமனுடன் அதிகமாக பழகி இந்த ஆசையை வெடித்து ஒன்று சேர்த்து வாழும் தன்மை. இந்த உணர்வுக்கு இப்படி நமக்குள் போர் முறைகள் எப்படி நடந்துகின்றது, இந்த உணர்ச்சியால் எப்படியெல்லாம் நம் குணங்கள் மாறுபடுகின்றது, எதனதன் உணர்வுகள் அதிகமாக்கும் போது நமக்குள் எண்ணங்கள் எப்படி மாறுபடுகின்றது என்பதனை அறிந்து கொள்வதற்குத்தான் இதை இவ்வளவு தெளிவாக இந்த ராமாயணத்தை உணர்வின் உணர்ச்சிகள் எப்படி எண்ணுகின்றது என்பதனை தெளிவாக்குகின்றார். இப்படி வரப்பட போகும்போதுதான் இப்போ இங்கே பட்டாபிஷேகம் செய்யும் தருணம் வருகின்றது. அந்த தருணத்தில் ராமன் எல்லாவற்றையும் சிறந்தவனாக இருக்கின்றான். அதில் முதன்மையானவன் இருக்கின்றான், முன் பிறந்தவனாக இருக்கின்றான். அவனுக்கு இந்த பட்டாபிஷேகத்தை செலுத்த வேண்டும் என்று இவர்கள் செயல்படுத்தும் போது என்ன நடக்கின்றது? அப்ப அதுவும் இந்த கையிலேயும் இதே போல எல்லோருடையும் சேர்த்து இந்த உணர்வின் தன்மை பட்டாபிஷேகத்துக்கு அவர்கள் முயற்சி எடுக்கின்றனர். அப்ப முயற்சி எடுக்கப்படும் போது இவருடைய எண்ணம் என்ன ஆகுது? ராமனுக்கு பட்டம் சூட்டி விட்டால் நான் வேலைக்காரியாவில்லை போக வேண்டும் என்று இந்த உணர்வின் தன்மை தான் மற்றொன்று போர் முறை கொண்டு வெற்றி பெற செய்த இதே உணர்வு இங்கே அதே உணர்ச்சியின் தன்மை இந்த உடலுக்குள் நின்று அது எப்படி இந்த உணர்ச்சிகள் செயல்படுகின்றது என்ற நிலைதான் இந்த தசரத சக்கரவர்த்தி உடலில் 10வது நிலை அடையப்படும் போது இந்த உடலின் இச்சைக்கு ஆசைப்படும் போது இவன் உடலுக்குள் இருந்த உணவின் அந்த உணர்ச்சிகள்
எப்படி செயல்படுகின்றது என்பதனை இங்கே தெளிவாக காட்டுகின்றார். இப்படி போர் செய்த முறைகளில் அது வெற்றி பெற்ற பின் இப்ப பட்டம் சூட்ட வேண்டும் என்னும்போது இந்த தனது பையனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்ற உணர்விலேயே இது அதிகமாக வளர்த்துக் கொள்கின்றது. அப்போ ராமனிடத்தில் இந்த பரதன் அதிகமாக சேர்த்துக் கொண்டிருப்பதனால் நாம் சொன்னால் கேட்க மாட்டான், எதிர்த்து விடுவான் என்பதற்காக தன் தாய் வீட்டுக்கு அனுப்பி விடுகின்றது இந்த பரதனை. அந்த தாய் வீட்டுக்கு அனுப்பிய பின் இந்த தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய எல்லா ஏற்பாடுகளும் செய்து விடுகின்றன. செய்து கொண்ட பின் அதற்கு முன் என்ன நடக்கின்றது அப்படிங்கிற போது, அந்த போர் செய்யும் போது எனக்கு 2 வரங்கள் கொடுத்தீங்களா அல்லவா, அந்த 2 வரத்தை தருகிறீர்களா என்று கேட்கின்றார். அந்த சமயம் வரும்போது முதலை சொன்னான் அல்லவா, எதன் உணர்வின் தன்மை தனக்குள் இந்த பட்டம் சூட்ட வேண்டும் என்ற தன் மகனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்றே தன் மகன் என்றால் மற்ற போர் முறைகள் வென்றது, இந்த உடலுக்குள் என்ன செய்து தனது கையை ஓங்கி இருக்க வேண்டும் என்று இந்த உணர்வின் தன்மையில் தன் உடலை எப்படி வளர்ச்சி அடைகின்றது, பல தீமைகள் நமக்குள் எப்படி உருப்பெறுகின்றது, அந்த சிந்தனை எப்படி இழக்க செய்கின்ற உணர்ச்சிகளை நாம் அறிந்து கொள்வதற்குத்தான் உணர்வின் உணர்ச்சிகள் என்னவாகி எதன் உணர்ச்சிகள் உடலில் உருவாகின்றதோ அதுக்குள் இந்த உடலுக்குள் எத்தனை போர் முறைகள் நடக்கின்றது, நல்லவைக்கும் அந்த தீமையின் உணர்வுகள் எப்படி நமக்குள் நல்ல குணங்களை செயலற்றதாக இங்கே மாற்ற வேண்டும் என்பதனை இங்கே தெளிவாக்குகின்றான். இப்படி அவன் செய்து கொண்ட பின் அப்போ தசரத சக்கரவர்த்தியிட்ட கேட்கின்றான், அன்றைக்கு 2 வரங்கள் கொடுத்தீங்களா, அது இப்ப கொடுங்க, தாராளம கேள்வி உனக்கு இல்லாதான் என்று இந்த உணர்வு கேட்ட பின் முதல் வரப்படி ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும், 2வது வரப்படி பரதனுக்கு நீங்கள் அந்த வாக்குப்படி பரதனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும். ஆக அன்று வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த நிலையில் போர் முறையில் வெற்றி பெற்றால் தன் உடலுக்குள் நல்லவனை தேர்ந்தெடுக்க முடியாது என்ன தரைக்கின்றான். தசரர் 10வது நிலை அடையக்கூடியவன் வேதனை உணர்வு கொண்டு ஜெயித்து கொண்ட பின் தான் நிகர இல்லை என்ற நிலையை எண்ணினாலும் அவன் உடலுக்குள் இந்த தீய வினைகளிலிருந்து நல்லதை செய்ய விடாதபடி எப்படி தடுக்கின்றது. இப்ப நீங்க என்ன செய்யுங்க, நீங்க எவ்வளவுதான் ஒருத்தருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று குழந்தை எண்ணால் அதை இடைமறித்து தீமை என்று உணர்வானால் நீங்க இந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு தீங்கு செய்கின்றீர்கள். அதே போல நீங்க நல்லது செய்ய வேண்டும் எண்ணினாலும் இந்த தீய உணர்வு உடலுக்குள் எப்படி நோயை உருவாக்குகின்றது என்பதனை இந்த உணர்வுகள் நாம் 10வது நிலை அடையும் இந்த உண்மை எல்லாவற்றையும் ஆட்சி புரியும் தன்மை வந்தாலும் நமக்குள் இது எப்படி இயக்குகிறது என்ற நிலையை ராமாயண காவியம் தெளிவாக உணர்த்துகின்றது. இதை நல்லா படிச்சு பாருங்க, ராமாயணத்தில் எவ்வளவு மூலக்கூறுகள் என்று. இப்ப நாம ராமாயணம் படிக்கிறதில்ல, இவனுக்கு சாதகமாதான் அவரவருக்கு சாதகமாதான் ராமாயண காவியங்களை படித்து விட்டு ஆக ராமன் என்ன செய்தான், சீதா என்ன செய்தான், ராவன் என்ன செய்தான், இது பல பாகங்களாக பிரிக்கப்பட்டு இன்று பட்டிமன்றங்களை வைத்து ராமன் அயோக்கியன் ராமன் அயோக்கியன் என்று சொல்வதும் இப்படி நமக்குள் வாதித்து சட்டிமன்றங்களை ஞானி காட்சி உணர்வினை இன்று இதை தெரிந்து கொள்ளாதபடி எல்லாமே குற்றவாளிகளாக ஆக்கிக் கொள்ளும் நிலையில் தான் இருக்கின்றன. அந்த ஞானி காட்சிய நிலைகள் யாராவது பின்பற்ற முடிகின்றன? நல்ல யோசனை பண்ணிப்பார். ஆகவே இப்படி தனக்குள் கேட்டுக்கொண்ட பின் தன் மகனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று எண்ணிய பின் நான் முதல்ல மூத்தவனுக்கு சட்டப்பிரகாரம் செய்ய வேண்டும் என்று தான் எண்ணினேன். நீ இடைமறிக்கின்றாயே, நல்லவனை நீ போனாலும் பரவாயில்லை, உன் மகனுக்கு பட்டம் சூட்டினாலும் பரவாயில்லை, நல்லவனை காட்டுக்கல்லவா அனுப்ப சொல்லுகின்றாய், இது உனக்கு தகுமாங்க. ஆக அவன் மூத்தவன் இருக்கப்படும் போது சட்டப்பிரகாரம் இங்க திருமணம் செய்யாத பட்டம் சூட்ட முடியாது. ஆகவே அவன் துறவரம் ஆனால்தான் இங்கே அவனுக்கு பட்டம் சூட்ட முடியும். அதனால்தான் நான் சொல்லுகின்றேன். ஆகவே இவன் பட்டம் சூட்டினால் அவனுக்கு நான் உங்கள் இடத்தில் நான் அரசியாக இருக்க முடியும், இல்லை என்றால் நான் உங்களுக்கு வேலைக்காரியாதான் இருக்க வேண்டும். ஆக இவ்வளவு போர் முறையில் ஜெயிச்சு கொடுத்தனே, நான் உங்களுக்கு வேலைக்காரியாக இருக்கவா என்று இந்த வினாக்கள் எல்லாம் நமக்குள் எத்தகைய விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கொண்டோமோ நமக்குள் எல்லாத்தையும் இது அரசியாக வரப்போகும்போது மனித உடல் எப்படி இருக்கும், அந்த வேதனை இந்த உணர்வுகள் அந்த நுகர்ந்து கொண்ட பின் அந்த தசரத சக்கரவர்த்தி என்ன ஆகின்றது, இப்படி ஆகிவிட்டதை நல்லவனுக்கு ஒன்றும் செய்ய முடியல என்று அந்த வேதனைப்படுகின்றான். ஆக எத்தனை பேரை வேதனைப்படுத்தி அந்த சாம்ராஜ்யத்தை பிடித்தானோ அதே வேதனை இவனுக்குள் எப்படி வருகின்றது. ஆனால் வெற்றி பெறும்போது ரசித்தான். ஆனால் அதே சமயத்தில் இவன் உடலுக்குள் இது ஆட்சி புரியும் தன்மை வரப்படும் போது நல்லவனை ஒதுக்கி தீயதுகள் நமக்குள் எப்படி வளர்கின்ற நிலைய ராமாயணத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது. நீ ராமாயணத்தை நல்லா படிச்சுக்கணும்.
நம் மனிதன் வாழ்வதற்கு அந்த உணர்ச்சியின் உணர்வுகள் எதை அதிகமாகிறது? நாம குழம்பு வைக்கும் போது எதன் உணர்ச்சியில் அதிகமாகுமோ அந்த சுவையை மூட்டு. ஒரு காரத்தின் உணர்ச்சி அதிகமானால் அந்த குழம்புக்குள் நாம் எத்தகைய சுவை என்றாலும் காரம் என்ற நிலையிடம் முன்னணி. ஆகவே இந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுக்கப்படும் போது அந்த மற்றொன்று வீழ்ச்சி பெறும் உணர்வுகளை நமக்குள் அந்த கார உணர்ச்சிகள் அதிகமாகும் நம் உடல் உள்ள நல்ல குணங்கள் எப்படி செயலற்றதாக மாற்றுகின்றது என்பதனை ராமாயணத்தில் தெளிவாக கொடுக்கின்றது. ஆகவே இதை போல உணர்வுகளை நாம் தெளிவாக்குவதற்கு அந்த ஞானிகள் நாம கூறிய இந்த உணர்வுப்படி ராமனை காட்டுக்கு அனுப்பியவுடன் பரதனுக்கு அவன் நல்லவன் என்று எண்ணினாலும் ஆனா மூத்தவனுக்கு இல்லாதபடி இதை செய்கின்றானே என்று வேதனைப்படுகின்றான். அந்த வேதனையின் நிலை என்ன ஆகின்றது? அந்த வேதனையின் உணர்வுடன் 10வது நிலை அடையக்கூடிய இவனுடைய ஆசை பிறரை துன்புறுத்தும் உணர்வுகள் இங்கே சேர்த்துக் கொண்ட இதன் வெளியே தான் மீண்டும் பிறவிக்கு வருகின்றான். 10வது நிலை அடையக்கூடியவன் இங்கே வருகின்றான். அதே சமயத்தில் இந்த உடலின் தீமை வென்றி உணர்வு பெற்றது நீங்க என்ன செய்யறா 10வது நிலை அடையக்கூடிய உடல் என்று ராவணனை காட்டுகின்றான். ஆகவே ராவணன் என்ன செய்கின்றான்? இந்த உடலை காக்க மற்றதை கொன்று கொன்று இந்த உடலை நிச்சய கொண்டான். சீதா என்ற நிலையில் அங்கே என்ன செய்கின்றான்? அது செயலற்றதாக உடல்ல மாற்றிக்கொள்கின்றான். இது ரெண்டையும் நாம் புரிவதற்கு ராவணன் யாரு? இந்த உடல். ஏனென்றால் ஒன்றை ஒன்று கொண்டு புசித்து உணர்வின் தன்மை உடல் வளர்க்கும் தன்மை. ஆனால் பிறரை மகிழ்ச்சியாக வாழ விடுவதில்லை. ஆகவே வளர்ந்து ஒருவரை தீமை செய்து உணர்வின் தன்மை இந்த உணர்வின் தீமைக்கு மேல் தன் உடலை வளர்க்கும் தன்மை என்று இங்கே கொண்டு வருகின்றான். இப்ப இதே தீமை செய்யும் உணர்வு மனிதன் உடலை சீட்டாவை அது என்று விட்டால் அவன் நுகர்ந்த உணர்வு முழுவதுக்குமே அது இந்திரலோகம். ஏனென்றால் நாம் எதை நிறைந்தோ அந்த உயிரிப்பட்ட பின் ஈஸ்வர லோகம். அந்த உணர்வின் தன்மை இரத்தத்தில் கலக்கப்படும்போது இந்திரலோகம். ஆக பிரிவு ஒரு தீமை செய்யும் உணர்வு கொண்டு அதை ரசித்து வாழப்படும் அந்த தீமையின் உணர்வின் அணுக்கள் அவன் உடல்ல எப்படி விளைகின்றன? தீமை செய்யும் உணர்வுகளை எங்கே விளைகின்றது? ஆகவே என்ன செய்கின்றான்? இந்த லோகத்தை அவன் கைவல்யப்படுத்திக் கொள்கின்றான். தீமை செய்யும் உணர்ச்சியை அவன் உடலை வளர்த்துக் கொள்கிறான். யார்? ராவணன். ஆக அவன் உடலுக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் பதிவாகின்றது. ராமாயணத்தில் இங்கே தசரத சக்கரவர்த்தி என்ன செய்கின்றான்? மகிழ்ச்சி பெறும் உணர்வுகள் வந்தாலும் அவனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் விரும்புகின்றான். ஆனால் விரும்பினாலும் இந்த கையிலேயே அவன் எப்படி பிறரை தீமையிலிருந்து தீமை செய்ததான் அந்த சாம்ராஜ்யத்தை தான் பிடிக்க முடிந்தது. அந்த சக்தியின் தன்மை விடப்படும்போது இந்த உடலுக்குள் புகுந்த பின் இந்த உடலிலும் அறிய நஞ்சின் தன்மை எப்படி இயக்குகின்றது? யாருக்குங்க? உங்களுக்கு போன என்னமோ வந்திருக்கு. சொல்றது உங்களுக்கு அர்த்தமாகுங்களா? நம்ம உடலுக்குள் எந்த உணர்வின் தன்மை எப்படி இயக்குறது என்றால் ராமாயணத்தை வச்சு தெளிவாக கூறப்படுகின்றது. ஆனாலும் இதன் போர் முறைப்படி இவனுக்குள் மற்றொரு அந்த கொண்டு ரசிக்கும் தன்மை வரப்போகும்போது இங்கேதான் அங்கே முன்னணியில் வருகின்றது. ஆனால் அந்த நுகர்ந்த உணர்வின் உடல்ல அந்த சக்தி பெருக போகும்போது இவன் உடலுக்குள் இருந்து நல்லதை செய்ய முடியவில்லை என்ற நிலையும் இங்கே அந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் நல்லவைகளுக்கு எப்படி முடியாத நிலை ஏற்படுகின்றது. இப்ப நாம என்ன செய்யறோம்? நம்ம பிள்ளைக்கு நல்ல விஷயம் விரும்புகிறோம். விரும்பினாலும் இந்த வேதனை என்ற உணர்வு வரப்பும் போது அது செய்ய முடியாத நிலை வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு தடைப்படுகின்றது. இதே மாதிரி நாம் நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் நம்மால் முடியாத நிலைகள் வருகின்ற சந்தர்ப்பம். ஆக எதன் உணர்வுகள் நமக்குள் வாழ்க்கையில் வருகின்றது என்றதில்லை. அதை நாம் முதல்ல முன்னாடி தீமை செய்யும் உணர்வு வளர்த்து கொண்டால் அந்த தீமையின் அணுக்கள் ஆகிவிட்டால் அந்த தீமையின் உணர்ச்சிகளை நமக்குள் பெருக்கி நல்ல உணர்வுகளை எப்படி வாழாது செயல்படுகின்றது என்பதென்ன இங்கே காட்டுகின்றன. இதைத்தான் இந்த உண்மையின் உணர்வின் தன்மை நாம தெளிவாக்கி அந்த போர் முறையில் ஜெயிச்சாலும் இப்ப இதன் உடலுக்குள் இருந்து எப்படி போர்கள் நடக்கின்றது என்ற இந்த உணர்வின் உணர்ச்சியின் தன்மை விடப்போது இது மகாபாரத போர். இந்த கண்களால் உற்று நோக்கி உணர்வின் தன்மை தனக்குள் எதை கொள்ள வேண்டும் என்ற உணர்வை அவன் நுகர்கின்றானோ அதை எதை எண்ணுகின்றானோ அதன் உணர்வின் சக்தி இப்ப சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம் காந்தம் விஷம் அந்த கவர்ந்து கொண்ட உணர்வின் தன்மை அதை இணைத்துக் கொள்ளுகின்றது. எதன் வேதனை என்ற உணர்வை உருவாக்குகின்றதோ அது முதன்மையா வருகின்றது. அதான் அர்ஜுனன். ஆக அர்ஜுனனுக்கு இந்த கண்ணன் அவன் உபதேசிக்கின்றான்.
ஆனால் அவன் எப்படியெல்லாம் இந்த கண்களால் கவரப்பட போகும்போது தீமை என்ற உணர்வின் தன்மை இதை கலந்து கொண்ட பின் அது வலிமையாகின்றது. அந்த வலிமையாக போகும்போது அர்ஜுனன் அவனுடன் அர்ஜுனன் என்ற நிலைகள் அனுப்பினாலும் அந்த உணர்வுகள் இயக்க சக்தி ஆகும்போது நகுலன். அதே சமயத்தில் உடலுக்குள் சென்று இதோட இணைக்க செய்து சகாதேவன். இந்த உணர்ச்சியின் தன்மை நாம் நல்ல குணங்கள் கொண்டு செயல்பட்டாலும் அந்த தீமை என்று வலுவான உணர்வுகள் நம்ம உடலுக்குள் சென்று அந்த செல்வதற்கு நகுலன் உதவி செய்கின்றான். அந்த உணர்வின் சக்தி தன் உடலை சேர்க்கப்படும்போது சகாதேவன். ஆக நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணத்தோடு இணைந்து அதனுடைய வலிமை சேர்க்கப்படும் போது பீமன். அதனால் இந்த புலனறிவு 5க்குள் நம் உடலுக்குள் என்ன நடக்கின்றது என்பதனை இங்கே காட்டுகின்றன. ஆக ராமாயணத்திற்கும் இந்த உணர்வின் இயக்கங்களையும் மகாபாரத போர் இங்கே நடக்குது என்றவனையும் இதே உணர்வும் உடல் இந்த உணர்ச்சியின் எண்ணங்கள் இவனுக்குள் போர் முறைகள் எப்படி நடக்கின்றது என்பதைதான் இந்த உணர்வின் உணர்ச்சிகள் எப்படி நடக்கிறது என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றன. இப்போ உதாரணமாக ஒரு மானென்ற நிலைகள் வரப்போகும்போது சாந்தமானது, ஒரு புலியின் உணர்வை இந்த கண்கள் உற்று பார்க்கின்றது. அது கவர்ந்து கொண்ட உணர்வின் தன்மையை இது கவரப்பட போகும்போதுதான் அங்கே அதன் உணர்வின் சக்தியாக அது நகர்ந்து உயிரிலே பட போகும்போதுதான் துரோபதை. கண்ணனின் சகோதரியார் துரோபதை. ஆகவே இந்த புலி இதை தாக்க வரப்போகும்போது அப்போது உன்னை கொண்டுவிடும் என்ற உணர்ச்சியை ஊற்றினாலும் இந்த கண்கள் தான் அதற்கு வழிகாட்டுகின்றது. ஆனால் கண்கள் வழிகாட்டினால் அந்த உணர்வின் தன்மை உயிரிலும் போது இந்த திரௌபதை என்ற உணர்ச்சிகள் அங்கே காட்டி அதன் வழி உள் உணர்வுகளில் உணர்த்துகின்றது என்பதனை இங்கே காட்டுகின்றார். ஆனாலும் இந்த புலியின் உணர்வை கண்ட பின் அந்த வலுவான நிலைகள் கொண்டு காட்டிய பின் அதிலிருந்து தப்பிக்க அதே மானின் கண்கள் எத்தனையோ உபாயங்களை காட்டுகின்றது. ஆனால் தப்ப முடியவில்லை. ஆனாலும் புலியின் கண்கள் இதை உற்று பார்த்து அந்த உணர்வின் தன்மை தாக்கப்படும்போது இந்த உணர்வின் இயக்கம் அங்கு வலுவாகி விடுகின்றது. எங்கே மானின் உடலுக்கு. ஆகவே இதன் உணர்வை நுகர்ந்து கொண்ட பின் மானின் உடலுக்குள் புக அதன் உணர்ச்சியின் தன்மை உடலை செல்வது வலுவான நிலைகள் அர்ஜுனன் அது குறிவைத்து அந்த புலியின் உணர்வை உள்ளுக்குள் செலுத்தி விடுகின்றான். செலுத்தப்படும் நகுலன் இதனை கலந்து அதன் உணர்வுகளை இயக்கப்பட்டு இரண்டரை கலக்க செய்கின்றது இந்த உணர்வு வலுவு என்பதுதான் சகாதேவன் என்று. ஆக அது அதனுடைய நினைந்து வாழும் தன்மை வரும்போது இந்த புலியின் உணர்வுகள் மானின் உடலுக்குள் அதை சேர்த்துக் கொண்ட பின் பீமன் அதன் வலுவின் தன்மை அடைகின்றது. அந்த வலுத்தன்மை அடைந்த பின் இந்த மானின் உயிராம வெளிவந்த பின் எதன் உணர்வின் தன்மை பெற்றதோ அதன் ஈர்ப்புக்குள் வந்து தர்மனாக புனரறிவு 5 அதன் இயக்க சக்தியாக மாறுகின்றது. அப்ப அங்க தர்மன். ஆக அது சாந்தமான நிலை இதனுடன் அடங்கி இந்த உடலையும் தன் இனத்தையும் காக்கும் சக்தி வருகின்றது என்பதுதான் மகாபாரத போரை வழி நடத்துவதால் கண்கள். ஆக இவன் எண்ணிய உணர்வின் தன்மை பாரதம் இவன் மற்ற நாட்டை ஆட்சி புரிய வேண்டும் என்று எண்ணும்போது உணர்வின் தன்மை இவன் உடலுக்குள் ஆகி இது இவனுடன் இணைந்து அடுத்த நாட்டை எப்படி அடிமைப்படுத்துகின்றான். ஆக அடிமைப்படுத்தும் போது எத்தனை வேதனை இவன் ரசிக்கின்றான். ரசித்த உணர்ந்தன்று உருக்கொண்டு தன் உடலை சேர்க்கப்படும் போது இங்கே நல்ல குணங்களை இந்த உணர்ச்சியின் எண்ணங்கள் எப்படி செயல்படுகிறது என்ற நிலைதான் ராமாயணத்தில் இங்கே தெளிவாக காட்டுகிறது. இந்த உண்மையை நீங்க படித்து பாருங்க, அந்த உண்மையை தெரியும்.